தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினருக்கான விண்ணப்ப படிவ விநியோகம் 2வது நாளாக இன்று சென்னையில் உள்ள தலைமைக் கழகத்தில் நடைபெறுகிறது. இதனை பெற்றுக்கொள்ள ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல்களில் அஇஅதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினருக்கான விண்ணப்ப படிவங்கள் நேற்று முதல் சென்னையில் உள்ள தலைமைக் கழக அலுவலகத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. முதல் நாளிலேயே தமிழகம் முழுவதிலுமிருந்து தொண்டர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். தங்கள் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிட வேண்டும் என பலரும் விருப்பம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்று விண்ணப்ப விநியோகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை பெற்றுக்கொள்ள காலையிலிருந்தே ஏராளமான தொண்டர்கள் தலைமைக் கழகத்தில் குவிந்தனர். 234 தொகுதிகளிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெறுவாங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி தான் அமையுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அம்மா அவங்க பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக இதுவரைக்கும் அயராத பாடுபட்டு செய்துட்டு வராங்க. அம்மா அவங்க வர 2016 இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் அம்மா வெற்றி பெற்று ஒரு நல்ல ஆட்சியை மறுபடியும் மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை வரை தினமும் காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை உரிய கட்டணத் தொகை செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து தலைமைக் கழகத்தில் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது.